Hi, hello, this is Tapsia 360. நாம இன்னைக்கு ஆகஸ்ட் 21 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட் வாஸ் தி தீம் ஆஃப் தி இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அண்ட் ட்ரிபியூட் டு தி விக்டிம்ஸ் ஆஃப் டெரரிசம் இன் 2026. ஸோ விக்டிம்ஸ் ஆஃப் தி டெரரிசம்னா டெரரிசம் நடக்குது, ஸோ சம்மந்தமே இல்லாம அதனால நடக்கக்கூடிய அந்த ஒரு சண்டை போர்க்களத்தினால தேவையில்லாம வந்துட்டு பொதுமக்கள்லாம் இறக்கப்படுறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது விக்டிம்ஸ் ஆஃப் தி டெரரிசம் சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு டேயா நம்ம பாக்குறோம். ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு டே வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 அண்ட் தீம் வந்து ஹீலிங் த்ரூ மெமரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன் விச் டேட் இஸ் வேர்ல்டு சீனியர் சிட்டிசன் டே அப்சர்வ். சீனியர் சிட்டிசன் டே, சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு அபவ் 60 இயர்ஸே வந்து சீனியர் சிட்டிசன் கவர் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டே. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து who called for the cancellation of the NEET examination at the 31st Southern Zonal Council meeting அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய். ஓகேவா? ஸோ வந்து 31st சவுத் ஜோனல் கவுன்சில் மீட்டிங் நடந்துச்சு, நம்ம அதை பற்றி பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஹெட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமித்ஷா இருந்தார், நம்மளுடைய யூனியன் ஹோம் மினிஸ்டர். அண்ட் ஆல்சோ அதுக்கு வைஸ் பிரசிடெண்டா நம்மளுடைய தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு விஜய் அவர்களை வந்து அதுக்கு வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இல்லாம வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணா சதர்ன் ஸ்டேட்ஸா கன்சிடர் பண்ணக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா அண்ட் ஆல்சோ வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார், அதுக்கப்புறம் வந்து லக்ஷதீப், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த சவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் ஜோனல் கவுன்சில் மீட்டிங்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ். சரியா? ஸோ அந்த சவுத் ஜோனல் கவுன்சில் மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து என்னென்ன பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ஷுட் பி ரிசால்வ்டு த்ரூ டயலாக்ஸ். பேச்சுவார்த்தை கொண்டு வந்து அதை வந்து ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் என்னென்னலாம் சொல்லிருக்காங்க, லீகல் அஷூரன்ஸ் ஃபார் டீலிமிட்டேஷன்ஸ். ஸோ அஷூரன்ஸ் ஃபார் தி டீலிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட். அதை நீங்க வந்து கொடுக்குறப்ப நாங்க அதை அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் அபியூஸை ப்ரிவென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முன்னெடுப்பு என்ன பண்ணணுமோ அதை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ஃபினான்சியல் ரிசோர்சஸ். அது ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ஸ்டேட் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிலேஷன்ஸ்ல அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி என்னென்ன அமௌண்ட்ஸ்க்குலாம் எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்றது நம்மளுக்கு யூனியன்ல இருந்து வரும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே அது கரெக்டா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் கரெக்டா இருக்கணும்னு அதை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ரிவர் வாட்டர் ரைட்ஸ். ரிவர் வாட்டர் ரைட்ஸ் அப்படிங்கிறது யார் யாருக்கு முக்கியமானது அப்படிங்கிறத வந்துட்டு அது என்னன்னு பார்த்தா அதுக்கான அந்த டிஸ்பியூட்ஸை சரி பண்ணணும் அப்படிங்கிறதும், நெக்ஸ்ட் கேன்சலேஷன் ஆஃப் தி நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கையெல்லாம் வந்து நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு சார்பில் வச்சார். நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னார்னா, புல்லட் ட்ரெயின் காரிடார் கனெக்டிங் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில் புல்லட் ட்ரெயின் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் மியூச்சுவல் அசிஸ்டன்ஸ் டியூரிங் வார் டைம்ல மியூச்சுவல் அசிஸ்டன்ஸ் இது பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து லிங்கிங் ஆஃப் கோதாவரி அண்ட் காவேரி ரிவர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயினான ஒரு வாட்டர் ரிசோர்ஸ்க்கு வழி வகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வரணும், லிங்கிங் ஆஃப் தி கோதாவரி அண்ட் காவேரி ரிவர்ஸ். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவுடைய சீஃப் மினிஸ்டர் மேகதாது டேம் அப்படின்னு சொல்லக்கூடியது மெயினா வந்துட்டு இப்ப வாட்டர் டிஸ்பியூட்ஸ் அதெல்லாம் இருந்தாலும் அது வந்து மெயினா தமிழ்நாடு மக்களுக்கும் யூஸ் ஆகுற வகையில தான் நாங்க அதை மெயினாவே கட்டுறோம் அப்படிலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா அங்க பேச்சுவார்த்தை வந்துட்டு போயிருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு மெயினா அங்க வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்க கூடியது. ஓகே. What amount was allocated for the Singapen loan scheme to encourage women to become entrepreneurs அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எவ்வளோ Singapen இது வந்து கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னன்னு பார்த்தா சிங்கப்பென் லோன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழங்குறாங்க. ஸோ 7,015 crores வந்துட்டு அவங்க வந்து அஸ் அ கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு என்கரேஜ் உமன்ஸ் டு பிகம் தி ஆண்டர்பிரனர்ஸ். ஸோ தொழில் முனைவோரா ஆக்குறதுக்கு ஆண்டர்பிரனர்ஸ் ஆகுறதுக்கு உமன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 7,015 crores வந்துட்டு பாத்தீங்கன்னா லோன் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் 5,000 crores வந்துட்டு ஃபார்மர்ஸ் கொடுக்குறாங்க. ஷார்ட் டேர்ம் அக்ரிகல்ச்சர் லோன் அட் 9% இன்ட்ரெஸ்ட்ல அவங்க வந்து ஒரு 5,000 crores வந்து ஃபார்மர்ஸ்க்கு வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நெக்ஸ்ட்
a common commercial brand called Vetri will be introduced. So 50 crore farm procurement system will be introduced to facilitate the மார்க்கெட்டிங் ஆஃப் தி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். சரி, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 50 கோடி ஒதுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பேண்ட் நேமா வந்து வெற்றி அப்படிங்கிற நேம்ல தான் இது எல்லாமே தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹூ வாஸ் மென்ஷன்ட் இன் தி ரிப்போர்ட் ஆஸ் தி நியூ பிரசிடென்ட் ஆஃப் பங்களாதேஷ். ஸோ யார் வந்து இப்போ நியூவா வந்து பிரசிடென்ட் ஆஃப் பங்களாதேஷ் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிர்ஷா ஃபக்ருல் இஸ்லாம் ஆலம்கீர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இப்போ நியூவா வந்து பிரசிடென்ட் ஆஃப் தி பங்களாதேஷா வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரா கூட இருந்திருக்காரு. அண்ட் பங்களாதேஷ் நேஷனாலிட்டி பார்ட்டியை வந்து சேர்ந்தவர், சீனியர் லீடர்ஷிப். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரசிடென்ட் ஆஃப் பங்களாதேஷ் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் தி growth rate of the infrastructure industries in July 2026 according to the report அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5.4%. சரியா, இப்போ ப்ரொடக்ஷன் growth ஆஃப் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரீஸ், இப்போ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8 தான் இருந்துச்சு. அண்ட் அயன் அண்ட் ஓரை வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக 9 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜூலை ஓவரால் growth வந்து 4.3%. ஸோ இது வந்து பேஸ் இயராக எதை வச்சு இப்போ கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னா 2022 to 23 ஃபினான்ஷியலை வச்சு தான் பண்ணுறாங்க. பேஸ் இயர் எப்போதுமே ஏன் முன்னாடி இருக்கிறத எடுக்கிறாங்கன்னா இப்போ கரண்ட்ல போகிறதுல சேஞ்சஸ் மே ஹேப்பன். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நிலையா இது முடிந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர் எடுத்தாதான் கரெக்டான ரிப்போர்ட் எடுக்க முடியும் தான் எப்போதுமே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இயர் இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் எடுப்பாங்க. 2000 பேஸ் இயரா வச்சுப்பாங்க. 2022 to 23ல growth rate was reported at 2% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் growth has been reported as 40% in the relevant index and category. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா internal infrastructure sector in July 2026 the production growth of the infrastructure industries was 5.4%. so compared to 6% in the June. 6% ஜூன்ல இருந்துச்சு, பட் இப்போ வந்து 5.4% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ ஏப்ரல் டு ஜூலை வரைக்கும் பாக்குறப்ப 4.3% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சரியா, 40% இந்த ரெலவென்ட் இண்டெக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் which of the following was one of the areas discussed by India and Singapore. ஸோ இந்தியாவுக்கு அண்ட் சிங்கப்பூருக்கு இடப்பட்டதுல என்னென்ன டிஸ்கஷன்ஸ் போயிருக்குன்னா மெயினா டெலிகம்யூனிகேஷன்ஸ் போயிருக்கு, bilateral economic and strategic cooperations related போயிருக்கு. ஸோ மினிஸ்ட்ரியல் லெவல் குரூப் ஃபார்ம்ட் இன் 2022 is involved in discussions வந்து நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், பியூஷ் கோயல் அண்ட் ஜிதின் பிரசாத் இவங்க எல்லாருமே இதுல அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெலிகம்யூனிகேஷன்ஸ், ஆப்டிக்கல் ஃபைபர், மேரிடைம் ஹெரிட்டேஜ், ஃபுட் சேஃப்டி இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 2 மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேர் சைன்டு பிட்வீன் இந்தியா அண்ட் சிங்கப்பூர் இது மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா, சரி நெக்ஸ்ட் who won the women's section of the Singapore Chess Cup 2026. ஸோ யார் உமன்ஸ் இது வின் பண்ணியிருக்காங்கன்னா டான் சோயிங்கி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ செக்ஷன் வின்னர்ல வந்து மேல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா யாருன்னா வெஸ்லேசோ யூஎஸ்ஏவை சேர்ந்தவர். ஸோ வெஸ்லேசோ தான் வின் பண்ணியிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா டிராலேயே மேட்ச் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ 2 வந்து டைம் பிரேக்கர் வச்சு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டைலே போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் நம்மளுடைய தமிழ்நாடு சேர்ந்த பிரக்ஞானந்தா வந்துட்டு வின் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னா வந்து வெஸ்லேசோ. அண்ட் உமன் செக்ஷன்ல வந்து தான் ஜோயங்கி சைனாவை சேர்ந்தவங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அண்ட் ரன்னர் அப் வந்து அலைஸ்லின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி வீடியோ. தேங்க்யூ.